நான் உங்கள் சிரிப்பானந்தா. எல்லாரும் நல்லமா இருக்கீங்களா? பூரண சக்தி சேனல் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அன்புடைய குழந்தை நெஞ்சங்களே, வயசான கூட குழந்தை மனங்களோடு இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல, உங்களுடைய மலர்ந்த முகத்தை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் சிரிப்பு யோகா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிரிப்பு யோகா அப்படின்னா சிரிப்பும் யோகமும் சேர்ந்தது. இந்த யோகத்தில் உள்ள ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, மனத்தை நெகிழ்வுபடுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இதில் ஒன்றடக்கி சிரிப்பு யோகாவாக கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்மளுடைய சர்க்கரை வியாதிக்கான தீர்வுகளாகவே அதை பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் 25 வயசுலேயே இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிக் பேஷண்ட். காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் 36 யூனிட் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தவன். இந்த சிரிப்பு வந்த உடனே டயபெட்டிக் வெளியில் போச்சு, பயந்து போய் வெளியில் போயிடுச்சு. இப்போ அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. ஈவன் தோ மருந்து எடுத்துக்கிட்டா கூட அதோடைய பலன்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த சிரிப்பு யோகாவினால. அதனால் எந்த வயசில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப முத்தி போச்சா வியாதி, அப்பையும் கவலைப்பட வேண்டாம். ஒரு 500 டாக்டர்கள் மத்தியில் இதை செஞ்சு காமிச்சோம். அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க. மெயினாக நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது, ஆக்சிஜன் எனார்மஸாக உள்ளே போகுது. இந்த ஆக்சிஜன் உள்ளே போய் நம்முடைய ஒரு செல்லையும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக செல்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்குது. செல்கள் சுறுசுறுப்பாக இயங்கினாலே பாதி வியாதி காலி ஆகிடும். மெயினாக இந்த இடத்துல நம்ம அமுக்கின்னு இருக்கிறப்ப இந்த இன்சுலின் செக்ரிகேட் ஆகுது, அனாகத சக்கரம் செயல்படுது. அதை தவிர நம்மளுடைய பேங்க்ரியாஸ் அழுத்தப்படுது, ஃபிசிக்கலாகவும் அழுத்தப்படுது, மனசுனாலையும் அழுத்தப்படுது. அதனால் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிச்சதே ஒரு டாக்டர் தான், மதன் கட்டாரியா அப்படிங்கிறவர் என்னுடைய குரு. அவர் எம்பிபிஎஸ் டாக்டர். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நீங்கள் நம்ப வேண்டாம், நான் சொல்கிறத நம்பவே வேண்டாம். நேரடியாக செஞ்சு பாருங்கள், ஒரு 10 நாள் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய சுகரை அளந்து பாருங்கள், நல்லா குறைஞ்சிருக்கும். டயபெட்டிக்காக சொல்கிறப்ப டயபெட்டிக் போகணும்னு நினச்சிட்டு செய்யக்கூடாது. இதை எப்படி செய்யணும்? இந்த யோக பயிற்சியை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நோய்கள் விலகி ஓடுது. மகிழ்ச்சியோடு செய்கிறப்ப எல்லா வியாதிகளும் குணமாகுது. இன்றைக்கி நம்ம அந்த டயபெட்டிக்கை குணப்படுத்தக்கூடிய 2 பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சிரிப்பு யோகாவை எப்போதுமே சிரிப்பு மந்திரத்தோடு நம்ம துவங்கிறது தான் வழக்கம். இப்போ இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம். இந்த மந்திரம் எல்லாருக்கும் பொதுவானது சிரிப்பு மந்திரம். இந்த மந்திரம் கைத்தட்டலோட சந்தோஷமாக ஒரு குழந்தை மாதிரி நம்மளை நாமே ரசிச்சுட்டு செய்ய போகிறோம். கையை இப்படி வச்சுக்கோங்க. இந்த இதய மத்திக்கு நேராக வச்சுப்போம். ஹார்ட் இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்மளுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக நினச்சிப்போம். இதய குகைன்னு சொல்கிறா இல்லையா, அநாகத சக்கரம். இந்த சக்கரத்துக்கு நேர கையை இப்படி வச்சுட்டு இப்படி கைத்தட்டிட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம். மந்திரம் ஹோ ஹோ ஹா ஹா ஹா. இந்த மந்திரம் அடி வயிற்றிலிருந்து வரணும். சும்மா சொல்லாம அப்படி சொல்லாம சந்தோஷமா மலர்ச்சிய முகத்தை வர வச்சுட்டு லேச தலையை ஆட்டிண்டு இந்த மந்திரத்தை சொல்ல போறோம். ஓகே, நேர நிமிர்ந்து உட்காந்துங்க. முதுகு நிமிர்ந்து இருக்கட்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நிமிர்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கை நிமிர்தான். Bring your hand like this. ஹோ ஹோ ஹா ஹா ஹா. ஹோ ஹோ ha ha ha. Ho ho 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 ha ha. இதோட இணைந்து நம்ம இணைப்பு பயிற்சியா நம்ம இடது பக்கம் திரும்பி கையை தட்டி வெரி குட் சொல்றோம், வலது பக்கம் திரும்பி கையை தட்டி வெரி குட் சொல்ல போறோம். தலையை லெஃப்ட்ல சாச்சிக்கிட்டு சடனா கைகளை உயர்த்தி ஏ
அப்படி குழந்தை மாதிரி கத்தி பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணுது, இந்த மூளை களைச்சு போய் யோசிச்சு யோசிச்சு எதையானு யோசிச்சு களைச்சு போயிடுது இல்லையா. இந்த ஏங்கிற சவுண்டு போடுறப்ப என்ன ஆகுது, நம்மளுடைய மனசு உடல் எல்லாமே எனர்ஜி வந்து குண்டலினி வந்து சக்தி வந்து நம்ம சகசாரத்தை இட்டுது. இடது பக்கம் திரும்புறப்ப வலது நாடி செயல்பட ஆரம்பிக்குது, வலது பக்கம் திரும்புறப்ப இடை நாடி செயல்பட ஆரம்பிக்குது. அதனால சிரிப்பே ஒரு யோக பயிற்சி. நம்ம தனியா செய்யறதுக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கலாம், இல்ல மற்றவங்க நம்மளை தப்பா சொல்லிட போறாங்களோ, பைத்தியம்னு சொல்லிட போறாங்களோ, இப்படி எல்லாம் ஒரு பயம் இருக்கலாம். இதெல்லாம் ஆரம்பம் தான். சிரிப்பு வந்ததுன்னா அதெல்லாம் விட்டு போயிடு. ஏன்னா மகிழ்ச்சி நமக்குள்ளே வரப்போ எக்ஸ்ட்ராடினரி பலன் கிடைக்கிது. முதல் பயிற்சியாக நம்ம வந்து மில்க் ஷேக் லாஃப்டர். இடது கையில் ஒரு கப்பு ஹோல்ட் பண்ணுவோம், இமேஜினரி கப். இது காலி கப்பு. இது முழுக்க மில்க் வச்சிருக்கோம். நம்ம ஆற்ற போகிறோம் அண்ணாந்து பார்த்துட்டு குடிக்க போகிறோம், அவ்வளோதான். சந்தோஷமாக செய்யணும், மகிழ்ச்சி, நம்ம லைஃபே இதுக்காக தான் இருக்கு அப்படின்னு நினச்சின்னு செய்ய போகிறோம். அப்படி வச்சுட்டு அவ்வளவுதான். இந்த பயிற்சி பண்றப்ப இடது கை இந்த கட்டவரல் முட்டி இருக்கு இல்லையா, ஃபிஸ்ட், இந்த கட்டவரல் முட்டி என்ன பண்ண போறோம், நம்ம அந்த வயிறு ஆரம்பிக்கிற இடத்துல பேங்க்ரியாஸ் இருக்கு. இந்த பேங்க்ரியாஸ் இருக்கிற இடத்த ஒரு அமுத்திக்க போறோம். நல்லா அண்ணாந்து பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு கையை வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி கையை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு செஞ்சு பாருங்களேன், இந்த இடம் துடிக்கும். ஸோ அந்த இன்சுலின் செக்ரிகேட் ஆகுது. அப்போ டயபெட்டிக் அண்டர் கண்ட்ரோலில் வருது. நல்லா ஆற்றிட்டு சந்தோஷமாக சிரிப்போமா, எல்லாரும் சேர்ந்து செய்வோமா? ரெடி ஆரம்பிக்கலாம். திரும்பி நிமிர்ந்து உட்காந்துங்க, மெதுவாக நம்ம ஆற்றுவோம். இந்த சிரிப்பு ஒரு நீண்டதாக இருக்கணும். இந்த சிரிப்பு இந்த டயஃப்ரம் சொல்லக்கூடிய உதர விதானம் ஆற்ற மாதிரி இருக்கணும். அது என்ன பண்ணுது, மேலே லங்ஸை வந்து அமுக்கி விட்டு உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியேற்றுது. அதே மாதிரி கீழே உள்ள செரிமான உறுப்புகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது. வயசாக செரிமான உறுப்புகள் செயலிழந்து போகும் இல்லையா, அதெல்லாம் ஆகவே ஆகாது. நீங்கள் என்ன வேணாலும் கட்டலாம். இந்த பயிற்சி எவ்வளோ வேணாலும் செய்யலாம், சந்தோஷமாக செய்யலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணால் போதும். ஸோ முதல் பயிற்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இரண்டாவது பயிற்சியாக ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, ஆஃப்டர் டயபெட்டிக்னால விளைவுகள் நிறைய இருக்குது. இந்த விளைவுகள் எல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு பயிற்சி, அற்புதமான பயிற்சி. ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பெரிய பலன் கிடைக்கும். இந்த டயபெட்டிக்னால என்ன ஆகுது, முதல்ல அஃபெக்ட் ஆகிறது கால் விரல்கள். ஃபஸ்ட்டு கட்டவிரல், அதுக்கப்புறமா மற்ற விரல்களுக்கு அது பாதிக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக காலில் உள்ளங்கால் பாதிக்கப்படும், பாதம் பாதிக்கப்படும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெண்டைக்கால் பாதிக்கப்படும், அப்புறம் முட்டி வரைக்கும் பாதிக்கப்படும். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.